நம்ம பிடிசில கிளியரன்ஸ் சேல் ஆஃபர் போட்டிருக்காங்க. போட்டு எல்லாமே சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்க மெட்டீரியலுக்கு கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஹாய் பிடிசி, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கறதுக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணாலே பிடிசியோட ஆஃபர் வந்துகிட்டே இருக்கு மாற. எப்படின்னா உங்களால இந்த ரேட்ல கொடுக்க முடியுது? ஏன்னா உண்மைதானா? எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்மளே டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறோம். நம்ம நடுவில் டீலரோ சூப்பர் ஸ்டாக்கிஸ்டோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அதனால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது. இன்னும் கம்மியாக கொடுப்போம். ஏன்னா உங்கள் கடையில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நல்ல ஆஃபர்ஸு இந்த மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஏதாவது ஒன்றும் இல்லை, இருக்கிற எல்லா ஆஃபரும் நான் சொல்கிறேன். காட்டுங்களா? வாங்க எல்லா ஆஃபரும் நம்ம பார்ப்போம். ஓகே. டைனிங் டேபிள் நிறைய மாடலாக வச்சிருக்கீங்களா? எவ்வளோண்ணா இதெல்லாம்? டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசியில் வந்து வெறும் 7,500 ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 7,500? ஆமாம், அதை கொடுத்துட்ருக்கேன். பட் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் சேவிங் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பேஸ் சேவிங் 6 சீட்டர் ஸ்பேஸ் சேவிங் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே வந்து கிரானைட்னா கிரானைட் போட்டு கொடுத்துருவோம், கிளாஸ்னா கிளாஸ் போட்டு கொடுத்துருவோம், நம்ம போட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி உடன் டாப் வேணா உடன் டாப்பும் வச்சு கொடுத்துருவோம். நம்ம இது 6 சீட்டர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் மாதிரி வரும். ஆமாம், இதெல்லாம் பக்கா பியூர் தேக்கு மரத்தில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், அப்படி தேக்கு மரத்தில் பண்ணி இதோட ரேட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 25 வெளியே விற்காங்க. பட் நம்மளுடைய ஹோல்சேல் ரேட்டு தேக்கு மரத்தில் உடன் டாப் போட்டது வெறும் 17 ஓன் மேனுஃபேக்சர் 17,900 தான் கொடுத்துட்டு இருக்கேன். 18,000? ஆமாம், 18,000 கொடுத்துட்டு இருக்கேன். இதில் ஸ்கொயர் வேணுன்னா ஸ்கொயர் மாடல் இருக்கு. ஆமாம், ஸ்கொயர் சில பேர் ஸ்கொயர் கேட்பாங்க, அது ஸ்கொயர் மாடல் மாதிரி. இதில் 6 சீட்டரும் இருக்குது. இதில் 6 சீட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இதில் 6 சீட்டர் இதெல்லாம் ஸ்பேஸ் சேவிங்கில் ரொம்ப ட்ரெண்டாக போகிற மாடல்ஸ். இதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. இப்போ ஏன்னா இந்த சோஃபாலாம் சூப்பராக இருக்குண்ணா. 5 பேர் உட்கார தானே? ஆமாம், 5 பேர் உட்கார 3+1 சோஃபா. இதிலே பார்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் உண்டு. நம்ம கலர் கலராக வச்சிருக்கீங்க. ஏகப்பட்ட கலர் மாடல். இது என்ன மரம்னா? இது வந்து பியூர் நலம்பூர் தேக்கில் பண்ணுறது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த மரம்லாம் நம்மளே வாங்கி நம்மளே கேரல் ரெடி பண்ணி இங்கே பொருளாக கொண்டு வரோம். அது மாதிரி மர சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3+1+1 வந்து 16,500 ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி நிறைய கலெக்ஷன், நிறைய மாடல் உண்டு. கார்னர் சோஃபாலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 பெஸ்ட் குவாலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயும் எல்லா கலர்ஸும் அவைலபிள். அதுலேயும் எல்லா ஏகப்பட்ட கலர்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம், கஸ்டமைஸும் பண்ணி தருவோம். உடனில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்கனால பெருசாக யாரும் கஸ்டமைஸ் கேட்க மாட்டாங்க. வருவாங்க, இருக்கிறதே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆமாம், பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையில கொடுக்கணும். அதனால் கஸ்டமைஸ் வந்து உடல பண்ணி தருவேன். ஆமாம், டைம் வேணும். ஒரு வாரம் அந்த மாதிரி டைம் வேணும். ப்ரோ, இந்த கட்டில்லாம் பேசிக் ரேட் எவ்வளோ இருக்கும்? இப்போ கட்டில் மெத்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் சீசன் இல்லையா? அதனால நம்ம பேசிக்காக நிறைய இது கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டில், இந்த மெத்த, தலைவாணி எல்லாம் சேர்த்து வெறும் 14,900 தான் கொடுத்துட்டு இருக்கேன். காம்போ ஆஃபரா? காம்போ ஆஃபர். யார் மேரேஜ் பண்ணுற டைம்ல இல்லையா? இது ஃபுல்லாமே கல்யாண டைம் தானே, சீசன் தானே. சொன்னால் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். நல்ல பெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மக்களே நீங்கள் வந்து வெளியே ஒரு 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கூட நம்ம பிடிசியில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் வந்து வெறும் உங்களுக்கு வந்து ஒரு 40 ரூபாய்க்குள்ளேயே நான் பண்ணி கொடுத்துருவேன். ப்ளஸ் மேட்ரஸோட. இப்போ உதாரணத்துக்கு குஜராத் மாடல் சொல்லுவாங்க. இதெல்லாம் பியூர் தேக்கில் பண்ணுறது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்னஸ் இருக்கும். கையை 4 திக்னஸ். இது வந்து நம்ம வந்து குஜராத் மாடல்னு சொல்லுவாங்க. இங்க யாருமே பண்ணல, நீங்க தான் பண்றீங்க. இங்க பாரு பண்ண மாட்டாங்க. இது பண்ண அதுக்கான ஆளும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கான கூலி காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமா வரும். அப்ப இந்த கட்டில் ரேட் அதிகமா தானே இருக்கும்? அதிகமா தான் வரும் வெளியே. ஆனா இது பியூர் தேக்கு, பக்கா நிலம்பூர் தேக்கு. இது பலகை கிழகு எல்லாமே எல்லாம் போட்டு இது நம்ம கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 38,000 தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கட்டில். ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா கிங் சைஸ், குயின் சைஸ் கிடையாது, கிங் சைஸ். இருக்கலே பெரிய கட்டில், பெரிய சைஸ், ஹெவி மாடலா போட்டு 38,000 பண்ணி கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பா வெளியே பாத்தீங்கன்னா இந்த கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா வரைக்கும் கேட்காங்க. உங்களால கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு டன் மரம், தேக்கு மரம் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் தான் வரும். நான் பீரோலாம் பார்த்தேன், நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்க, பின்னாடி நிறைய வச்சிருந்தீங்க பார்த்தேன். என்ன ரேட்னா வரும்? பீரோலாம் பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங். இந்த மாதிரி 2 டோர் பீரோலாம் வெளியே என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உள்ள லாக்கர்லாம் வச்சு கொடுத்துருவேன், நல்லா இருக்கும். ஒரு 15,000 20,000 வருமானா? அப்படி வெளியே நிறைய பேர் எப்படி விற்கிறாங்க. அந்த பிடிசியில் பார்த்தீங்கன்னா வெறும் 5,900 ரூபா தான். இன்னும் வெறும் 5,900 ரூபா தான். குவாலிட்டி நல்லா இருக்கும். பகாஸ் போர்டு கிடையாது, பார்ட்டிகல் போர்டு. அதுல வந்து கிளாஸ் வச்சு வர்றது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 7,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். 7,000 ரூபா வரும்.
வெறும் 1900 ட்ரெஸ் டேபிள் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் வெறும் 1900 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறீங்களா? 1900 ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டாண்ட் சாமிலாம் கும்பிடுவீங்களா? ஆமா. பூஜா ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஸ்ல வெறும் 1900 கொடுத்துட்டு இருக்கோம். பூஜா ஸ்டாண்ட் எல்லாமே வெறும் 1900 கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, நிறைய ஆஃபர்ஸ் போட்டீங்களா? ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம பிடிஸ்ல இருக்கு. சோபா செட் தான். ஆமா, அதெல்லாம் எந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க? எப்போ என்னைக்குமே இன்னைக்கு நேத்துக்கு நாளைக்கு என்னைக்குமே பிடிஸ்ல பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் சோபா அந்த 3900 தான். செட்டு பார்த்தீங்கன்னா 9900 ரூபா தான் நம்ம ஸ்டார்டிங் ரேட். நாட்கள் ஆக ஆக நம்மகிட்ட ரேட்டு குறையுமோ தவிர கூடாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் சோஃபா உட்காருங்க. நம்ம கொஞ்சம் வயசானவங்க அப்புறம் கொஞ்சம் முடியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த சோஃபா செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஸில் பெஸ்ட்டு குவாலிட்டி போட்டு வெறும் 12,000 கொடுத்துட்ருக்கோம். 12,000 ஆஃபர் ரேட் 12,000 கொடுத்துட்ருக்கோம். 12,500 ரூபாய். சும்மா எந்திரிக்க அது ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சிடும். அவ்வளோதான். ஆமாம், கால் ஒரு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ப்ரோ வுடன் சோஃபாலாம் காட்டிட்டீங்க. ஓகே, இந்த கார்னர் சோஃபா நம்மளோட பேசிக் ரேட் பார்த்தீங்கன்னா 22,500 கொடுத்துட்டு இருக்கோம். 22,500? ஆமா, இல்லை கொடுத்துருக்கோம். அதுவும் மக்களே தேக்கு மரம் நிறைய பேர் டவுட் இருக்கும், எங்களுடைய தேக்கு மரம் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளே ஓனாக தேக்கு வாங்குறோம், ஓனாக வெட்டுறோம், ஓனாக ரெடி பண்ணுறோம், ஓனாவே கொடுக்குறோம். ஸோ எல்லாமே வந்து ஓனாக பண்ணுறதுனால உங்களுக்கு பெஸ்ட். இல்லை எத்தனை பேர் உட்காரலாம் ப்ரோ? இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 கான்ஸ். இது வந்து 3+3. இதில் வந்து இங்கே 3 பேர் இங்கே 3 பேர் அப்படி உட்காரலாம். இதில் 2+3. இதில் 5 பேர் உட்காரலாம், இதில் 6 பேர் உட்காரலாம். ஆமாம், ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 தான் வித்தியாசம் வரும். ஓ சரி 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 சரி, சூப்பரா இருக்குது. ஓவி கலெக்ஷனா வச்சிருக்கீங்களா எப்படி? நம்ம ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் தான் இப்போதைக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் டிவி ஸ்டாண்ட் ரேட்லாம் பயங்கர போட்டு வித்துட்டு இருந்தாங்க. நம்ம மார்க்கெட்டில் வந்து டிவி ஸ்டாண்ட் ரேட்லாம் ரொம்ப அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஆஃபர் வச்சிருப்பீங்களா? சொல்லுங்க. ஆஃபரில் நார்மல் ரேட்டே இது இவ்வளோ பெரிய டிவி ஸ்டாண்டு 6க்கு 6 இவ்வளோ ஹெவியாக இருக்குது. இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 24, 25, 26, ஒரு 24, 25க்கு விற்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு இன்டீரியரில் கொடுத்துட்டு ஒரு கபோர்டு ஒர்க் அடித்து பண்ணிங்கன்னா அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டால் அந்த இதெல்லாம் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கிட்ட தான் வந்துடும் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம பிடிசி ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 12,500 தான். 12,500. இதுல பாத்தீங்கன்னா இதுல நீங்க 65, 75 டிவி வரைக்குமே நீங்க வச்சிடலாம். இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்ல மாட்டிக்கலாம். இதுல மாட்டிக்கலாம். ஆமா, இருக்கையில ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் கான்செப்ட் இது. லுக்கும் நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்ல சீனா இருக்கும். கேடிலெல்லாம் நிறைய கபோர்ட்லாம் கொடுத்துருப்போம். இதே மாதிரி எவ்வளோ பெரிய மாடலாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவேன். பிடிசியோட அதிகபட்ச ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 ரூபா தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெவி மாடல் கொண்டு வந்தாலும் இந்த டிவி ஸ்டாண்டுக்கு 18,000 ரூபா. 18,000 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய மாடல் நீங்கள் கொண்டு வந்து இந்த மாடல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மாடல் ஒரு மாதிரி மாறும் இல்லையா? ஸோ அப்படி அந்தந்த மாடலை பொறுத்து அதிகபட்ச மாடல், அதிகபட்ச சைஸ், அதிகபட்ச மாடல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்க்கே 18,000 ரூபா தான். 18,000 ரூபா, அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக போகாது. இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வெளியே எங்கேயுமே கிடைக்காதீங்க. ஆனால் இப்போ நம்ம பிடிசியில் கிளியரன்ஸ் சேல் ஆஃபரை வந்து அள்ளிட்டு போங்க.